we now humbly request the fabulous Tamil filmmaker Pa Ranjithana avargal. With addressing societal issues, he is driving towards a great future in Tamil cinema. We are so happy to welcome him. We now request Sandy Master to honor our chief guest, Pa Ranjithana avargal. Thank you so much na. Love you always. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்துட்டு அதான் மூவியில் வந்துட்டு நான் கோரியோகிராஃபராக நிறைய இடத்துல சான்ஸ் கேட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில். அப்போது வந்துட்டு ரொம்ப வாய்ப்பெல்லாம் இல்லை. அப்போ வந்து ரஞ்சித்தனை வந்துட்டு ஒரு தடவை நான் மீட் பண்ணேன். முன்னாடியே கபாலி அப்போவே மீட் பண்ணோம், கண்டிப்பாக பண்ணலான்டானாரு. அதுக்கப்புறம் காலில் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து டிசப்பாயிண்ட் தான். பட் என்ன ஒர்க் மூவினால் நம்ம ட்ரை பண்ணி தானே ஆகணும். அப்போ வந்து திடீர்னு வந்துட்டு ஒரு இதில் அது ரொம்ப மிஸ் ஆகிடுச்சு. செம்ம அப்செட்டு, போயிட்டு அமிச்சிட்டாங்க. சரி என்ன பண்ணு தெரில. சரி வீட்லேயும் அவன் ஒய்ஃபும் பயங்கர ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து திடீர்னு ரஞ்சித்தன் கால் வந்தது, கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வாடானார். சரி ஓகே ஆஃபீஸ் போனோம். ஒரு ட்ராக் ஒன்று ப்ளே பண்ணார். செம்மையாக இருந்தது, பயங்கரமாக அண்ணா சூப்பராக இருக்குண்ணா அண்ணன். அப்போ வந்து எனக்கு தெரியும் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு காலா பண்ணுறான்ட்டு. செம்மையாக இருந்தா ட்ராக்கு என்னென்னு கேட்டேன். இல்லை காலா படத்தோட ஓப்பனிங் ட்ராக்டானார். செம்மையாக இருக்குண்ணா. சரி நீ தான் பண்ணுற அப்படி அவர் ரொம்ப கேஷுவலாக சொல்ல, நீ தான் பண்ணுற, பாம்பே போனோம், ரெடியாக இருந்துக்கிட்டார். எனக்கு என்ன பேசுனே தெரில எனக்கு. அப்படி நானே அன்றைக்கி ஃபோன்லேயே அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஒரு மெய் மறந்து போகல, என்ன பேசுனே போயிட்டேன். திடீர்னு பார்த்தா வந்துட்டு சரி அதுக்கப்புறம் போஸ்டரில் வந்தது பேர் சாண்டின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அழுதுதான் ஃபோன் ஆச்சு. ஆனால் எனக்கு முடியலண்ணா. எனக்கு அது ஃபஸ்ட் டைம் எடுத்தோடனே புஷ்ஷுன்னு ஒரு மேலே இல்லை. ஆக்சுவலாக அவர் நான் நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன், அவர் கீழே கூட இருக்கிறவங்கள மேலே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறவர் தான். அதுவும் வந்துட்டு அதில் டேலண்ட்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து உச்சத்தில், அதாவது நல்ல உச்சத்தில் சேரில் உட்கார வச்சு அவங்கள அழகு பார்க்குற ஒரு மனிதர். லவ் யூண்ணா ஆல்வேஸ். அந்த அடுத்த அந்த காலா அதுலேருந்து தான் வந்து அதுக்கப்புறம் எனக்கு பெரிய அடுத்து காலா ரஜினி சார் எப்படி அது மாதிரி உலகநாயகன் கூட என்னை கொண்டு போய் சேர்த்து வந்துட்டு லோகேஷ் சார். ஐயா ஆல்வேஸ் ஐ லவ் யூ. பட் அவர் வந்து அவர் வேறு சேனர், இவர் ஒரு சேனர், அவர் ஒரு சேனர். லவ் யூ ஸோ மச். ஆனால் தேங்க்யூ ஸோ மச் நான் வந்ததுக்கு. அது என்ன சொல்கிறது இல்லை. லவ் யூண்ணா, அவ்வளோதான். ஸோ சாண்டி வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து இருக்கிறது, இவ்வளோ விஷயம் பண்ணுறதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு சாண்டி வந்து நம்ம டிவியில் தான் பார்த்துருக்கோம். அவன் மேக்கப் அதிகமாக போட்டு ஆடினர் ஆடுற பொண்ணுங்களுக்கு ஈக்குவலாக மூஞ்சில் கலர் பூசினா ஆடுற ஒரு ஆள். சரி அப்படியே தான் அவனை நான் பார்த்துருக்கேன். அண்ட் வந்து ஒரு நாள் எனக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து சமீபத்தில் இருந்தப்போ நான் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சார். நீ பாரு இதை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சார். நான் பார்த்தேன், தெரியும் நான் அந்த பையன் நான் பார்த்துருக்குறேண்ணா அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, நீ உனக்கு அனுப்பணும்னு தோணுச்சு, நீ பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும்தான் என்கிட்ட சொன்னார் அண்ணன். அண்ணன் ஏதாவது ஒன்று அனுப்புனாருன்னா அவர் என்கிட்ட கேட்க மாட்டார், இவங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணு இல்லை இது பண்ணு. ஏன்னா நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், என்னை எந்த ப்ரெஷர்லையும் வச்சுக்கூடாதுன்னு அவர் யோசிப்பார். எந்த ஹெல்ப்பும் என்கிட்ட கேட்க மாட்டார், யாரையும் சிபாரிசும் பண்ண மாட்டார். சரி அண்ணா ஒருத்தனை அனுப்பி இவன் பயங்கரமாக ஆடுறான், செம்மையாக இருக்கிற டான்ஸு, நீ கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து சாண்டியை வந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அண்ட் வந்து அதுக்கப்புறம் சாண்டி கூட ஒர்க் பண்ண நான் முடிவு பண்ணேன். அண்ட் எனக்கு அப்புறம் ஒரு சின்ன பயம் இருந்தது, சாண்டியால் இதை ஹேண்டில் பண்ண முடியாதா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு இருந்தது. ஆனாலுமே வந்து ஒரு பர்ஃபார்மராக பயங்கரமாக பண்ணுவார். அண்டு க்ரியேட்டிவாக அண்ட் ஃபிலிம் மேக்கராக லைக் சினிமா கொரியோகிராஃபி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து அதை வந்து படம் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியமான அந்த கிராஃப்டை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், ஷார்ட் கரெக்டாக வைக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுவாருன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. பட் அது எல்லாமே வந்து செம சூப்பராக பண்ணி இன்றைக்கி வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் கொரியோகிராஃபராக வந்து வாரி இருக்கிறது வந்து எனக்கு பயங்கரமான சந்தோஷம். திடீர்னு நடிக்க போயிட்டோன்னே எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஏன்டா நடிக்க போனேன். நான் கேட்டேன், நீ கொரியோகிராஃபியில் இன்னும் பயங்கரமாக போகணும், நீ வேறு லெவல் மாறணும் நீ அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் வந்து லோக்கி வந்து என்ன பண்ணான்னா அவனை பிடிச்சி தள்ளி விட்டான் நடிக்கிறதுல. லோகேஷ் தள்ளி விட்டான். அண்ட் வந்து அதுக்கப்புறம் நடிக்கிறதுலையும் அவனுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கு.
நீலம்லும் அவனை வச்சு டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம். சீக்கிரமாக நீலம் மூலமாக ஒரு கதாநாயகனாக முழு கதாநாயகனாக வச்சு அவரை தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பமும் இருக்குது. அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து சாதாரணமாக இந்த வெற்றி கிடச்சிறதில்ல, இந்த மேடை கிடச்சிறதில்ல. என்ன தான் வந்து நம்ம வாய்ப்பு கொடுத்தாலுமே அவங்கக்கிட்ட திறமை இல்லைன்னா இதை தக்க வைக்கவே முடியாது. இங்கே இவ்வளோ குழந்தைகள் வந்து டான்ஸ் ஆடுறாங்க, பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய கைத்தட்டலும் இன்னொன்று அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட்டும் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னா அப்புறம் அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட், அந்த ஆர்ட்டை அவங்க வந்து என்ன சொல்கிறது, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்த முடியலன்னா நம்ம நிறைய பேர் தோற்று போயிருக்காங்க நமக்கு முன்னாடி. ஆனால் ஜெயிச்சு வரவங்க யாரோ ஒரு சிலர் தான் இந்த மேடையை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அப்படி ஜெயிச்சு வந்ததில் சாண்டி நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நான் பார்க்குறேன். நான் அவனுடைய காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அவனே டிசைன் பண்ணி போட்டுக்கிறது. சமீபத்தில் எனக்கு ஒரு ட்ரெஸ் அமிச்சான், இதே மாதிரி 2 ஜிப்பு வச்சு நான் போடல, என் ரூமில் அப்படியே இருக்குது. நான் எடுத்து கூட யாருக்கும் கொடுக்கல. அது போடணான்னு சொல்கிறான். அந்தளவுக்கு வந்து இஸ் வெரி ஃபேஷனபிள் கை. எப்படி கொரியோகிராஃப் பண்ணுற மாதிரியோ ட்ரெஸ்ஸையும் வந்து அவரே டிசைன் பண்ணி போட்டுக்கிறாரு. அண்ட் அவன் பின்னாடி நிறைய இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அண்டு நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்குது. அண்டு சாண்டிக்கும் நிறைய கனவுகள் இருக்குது. அந்த கனவு வந்து அவன் விருப்பப்படியே நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய ஒரு தம்பியாக சாண்டி இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் சாண்டியோட உறுதுணையாக இருக்கிற அவங்க துணைவியார் எல்லாருக்கும், மச்சின்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த மாமியார் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றிம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. நான் லவ் யூ ஸோ மச் மேம்.